ஒரு டாக்டர் வந்து காரில் வந்துட்டுருக்காரு. அப்படி வந்துட்டுருக்கும்போது ஒரு நாய் ஒன்று வருது. அப்படி நாய் மேலே வந்து கார் ஏற்றுற மாதிரி போய் அப்படி வந்து திருப்பிட்டாரு. அந்த நாய் வந்து இறந்துருச்சா அப்படின்னு நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருக்காரு. பார்த்தா இந்த நாய் பேசுகிறது, இந்த நாய் வந்து பேசுகிறது டாக்டருக்கு நல்லாவே புரியுது. அப்படி ஆச்சரியமாக பார்த்துட்ருக்காரு. இவங்களுக்கெல்லாம் யார் தான் லைசன்ஸ் கொடுத்தா, ஒழுங்காக ஓட்ட மாட்டேங்கிறாங்க பாரு அப்படின்னு சொல்லி அந்த நாயுமே திட்டிட்டு போயிட்டுருக்கு. இப்போ அப்படியே நெக்ஸ்ட் டே பார்த்தா இந்த டாக்டர் வந்து காரில் இருக்கும்போது அந்த நாய் வந்து யாரோ கூண்டில் பிடிச்சிட்டு போயிட்டுருக்காங்க. அப்படியே பிடிச்சிட்டு போன இடத்துல போய் பார்த்தா அந்த நாய் எல்லாத்தையுமே அடைச்சி வச்சுருக்காங்க. இதில் இந்த நாய்க்குட்டியை பார்த்து ரிலீஸ் பண்ணி கூட்டிகிட்டு வராரு. அப்படி கூட்டிகிட்டு வரும்போது கேட்குறாங்க, அம்மா நீ பேசுகிறல எனக்கு எப்படி கேட்குது, நீங்கள் பேசுகிறது எங்களுக்கு கேட்குது, நாங்கள் பேசுகிறது கேட்கக்கூடாதா? ஆனால் நீ ஒரு சாதாரண நாய் தான், நீ பேசுகிறது எப்படி எனக்கு கேட்குது, என்னால் எப்படி பேச முடியும், ஏன் நாங்களே பேசக்கூடாதா, எங்களால் பேச முடியாதா, குலைக்கிறதா பேசுறது அப்படின்னு இந்த நாய்க்குட்டியுமே சொல்லிகிட்ருக்கு. சரி சரி உன்னை காப்பாற்றிட்டா நான் இங்கேருந்து போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிளம்ப போகும்போது, நீ என்னை தனியாக விட்டுட்டு போறியா, என்ன பண்ணி அப்படியெல்லாம் பண்ணுற அப்படின்னு சொல்லி இந்த நாய் வந்து உயிருக்கு போராடுற மாதிரி அப்படி நடிச்சு காமிச்சிட்ருக்கு. இதை பார்க்கும்போது ஹீரோட மனசுமே இலகிருச்சு. இப்போ அப்படியே ஹீரோ என்ன பண்ணுறான்னா இந்த நாய்க்குட்டியை கூப்பிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டான். பார்த்தா அங்கே இருக்கிற நாய் பேசுகிறது எல்லாமே நம்ம ஹீரோவுக்கு புரியுது, கேட்குது. அவன் அப்படியே வந்து ஆச்சரியமாக பார்த்துட்ருக்கான். இப்போ நெக்ஸ்ட் நம்ம ஹீரோ உள்ளே போகிறான். அந்த டாக்டர் வந்து நாய்க்குட்டியை பார்த்து செக் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ நம்ம டாக்டருமே வந்து சொல்லிட்டுருக்காரு, இவனுக்கு கொஞ்சம் சளி இருக்கும் போல், லங்ஸில் வந்து சளி கட்டியிருக்கு அப்படின்னு சொல்லும்போது, அப்புறம் நீங்களுமே டாக்டராக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆமாம் அப்படிங்கிறாங்க. சரி இதுக்கு வந்து ஃபீவர் இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, நாயோட வாழை பிடிச்சி தூக்கி அந்த வாழை கீழே வைக்கிறாங்க அந்த தெர்மாமீட்டரை. அப்படி வச்ச உடனேயுமே அந்த நாய்க்குட்டி வந்து சொல்லிட்டு இல்லைப்பா எனக்கு பயமாக இருக்குது, அதை தயவு செஞ்சு எடுக்க சொல்லுப்பா, எனக்கு உள்ளே போயிருமான்னு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, சரி நீ கொஞ்சம் பொறுமையாக நானே எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி எடுக்க போனால் இந்த டாக்டர் வந்து தடுக்கிறாரு. இப்போ என்ன ஆகுதுன்னா அந்த தெர்மாமீட்டர் வந்து உள்ளேயே போயிடுச்சு, இப்போ போய் பாருங்க அப்படின்னு சொல்லும்போது ஆமாம் உள்ளே போயிடுச்சு, இப்போ எப்படி எடுக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஒன்று ஆப்ரேஷன் பண்ணணும், இன்னொன்று வந்து டேப்லெட் கொடுக்கணும் மோஷன் வர மாதிரி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி இல்லை கைவிட்டு தான் எடுக்கணும் அப்படிங்கும்போது நாய்க்குட்டி வேறு பயந்துருச்சு. சரி அப்போ ஓகே வந்து நீங்கள் டேப்லெட் கொடுத்து எடுத்துருங்க அப்படின்னு சொன்னால், ஒரு வேளை வரலினா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கையை விட்டு எடுக்கிறாங்க. நாய் அப்படி கத்துன்னு கத்துது. திட்டிட்டு வந்துருக்கீங்களா டாக்டரா என்ன இப்படி பண்ணிகிட்ருக்கானே அப்படின்னு சொல்லி திட்டிட்டு அது நடக்க முடியாமல் நடந்து வந்துட்டுருக்கு. இப்போ அப்படி இந்த டாக்டருமே அந்த நாய்க்குட்டியே வளர்த்துருக்க ஆரம்பிச்சிட்டாங்க.